என் பேர் பார்த்திபன். சேலம் தெற்கு சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் கழக தலைவர் அவரும் பொதுச்செயலாளர் அவரும் அறிவிச்சிருக்காரு. சேலம் மாவட்டத்தில் 11 தொகுதி இருக்கு. கழக தலைவர் அவர்கள் அறிவித்திருக்கும் சட்டமன்ற வேட்பாளர்களை அதிக ஓட்டு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்து தமிழ்நாட்டு வரலாற்றிலேயே அதிக சட்டமன்ற உறுப்பினர் கொண்ட ஒரு முதல்வர் எங்க கழக தலைவர் என்பதை நிரூபிச்சு காட்டுவோம். குறிப்பா கொங்கு மண்டலம், சேலம், ஈரோடு போன்ற மாவட்டங்கள் எடுத்துக்கிட்டாலே ஆண்ட கட்சியினுடைய கோட்டை அப்படின்ற சொல்லுவாங்க. குறிப்பா அதிமுகவினுடைய கோட்டை. இப்ப அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு தொகுதிகளில் தமிழக வெற்றி கழகம் எந்த அளவுக்கு பணியாற்றி இருக்கு, வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் எந்த அளவுக்கு இருக்கு? 30 ஆண்டு காலமாக கழக தோழர்கள் அவர்கள் ரத்தத்தையும் வேர்வையும் உழைப்பையும் சிந்தி மக்களுக்கு என்ன தேவை அடிப்படை வசதிகள் அத்தனையுமே செய்து கொடுத்திருக்கிறோம். எங்களால் முடிந்த உதவிகள் எங்கள் சொந்த பணத்தை போட்டு செஞ்சிருக்கோம். அது இல்லாமல் அதுக்கு சம்பந்தமான அரசு அதிகாரிகளை போய் நேரில் சந்தித்து அந்த குறைகளை தீர்ப்பது என்னென்ன வழிமுறை இருக்கோ அந்த மாதிரி அவர்கள் நேரில் அணுகி அந்த குறைகளும் தீர்த்து வைத்திருக்கோம். அதனால அங்கு சேலம் மாவட்ட மக்கள் அனைவரும் தமிழக வெற்றி கழகம், ஏன்னா நாங்கள் ரசிக மன்றமா இருந்து நற்பணி மன்றமா மாறி மக்கள் இயக்கமா மாறி தமிழக வெற்றி கழகமா வந்திருக்கோம். அதனால எங்களுக்கு எல்லா அரசியலும் தெரியும், எந்த இடத்துல என்ன பிரச்சனைகள் தெரியும். எங்களால் முடிஞ்ச அளவுக்கு எல்லா பகுதியிலும் அந்த மக்களுக்கான அடிப்படை வசதிகளையும் குறைகளையும் தீர்த்து வைத்திருக்கோம். அதனால கண்டிப்பா மக்களை இப்ப ஆள போற கட்சி நாங்க தான், கண்டிப்பா மக்கள் ஏத்துக்குவாங்க. காப்பாளங்கிற வார்த்தை பயன்படுத்தி எப்படி பாக்குறீங்க? தேர்ந்தெடுக்கக்கூடிய வேட்பாளர்லாம் எந்த மாதிரி அடிப்படையில் தேர்ந்தெடுக்க? எல்லாருமே காப்பாளர் தான். எங்களை பொறுத்த வரைக்கும் நான் என் சேலம் மாவட்டம் பொறுத்த வரைக்கும் 11 தொகுதி இருக்கு. அந்த 11 தொகுதியிலும் நாங்க நிக்கிற பாத்தீங்களா வேட்பாளர்கள் நாங்க எம்எல்ஏக்கள், அங்க வாக்களிக்கிற அத்தனை பேர் எம்எல்ஏக்கள். அவங்க எல்லாத்துக்குமே அந்த உரிமை இருக்கு. அப்ப நாங்க காப்பாளர்கள் தான். அவங்க மக்களுக்கு எம்எல்ஏ இல்ல, இது சட்டமன்ற உறுப்பினர்கள் அல்ல, மக்களோட காப்பாளர்கள் நாங்க. அவங்களுக்கு என்ன தேவையோ இது வரைக்கும் பார்த்த சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் வேற, நாங்க வேற. தமிழ்நாட்டு வரலாற்றிலேயே ஆண்ட கட்சி, ஆண்டு முடிச்ச கட்சி, ஆள துடிக்கிற கட்சி. மூக்கு மேல விரல் வச்சு பார்ப்பாங்க, இப்படி ஒரு ஆட்சி உங்களால் தமிழக வெற்றி கழகம் இப்படி ஒரு ஆட்சி கொடுக்குறாங்களே, இப்படி ஒரு எம்எல்ஏக்கள் உருவாக்கி வச்சிருக்காங்களே, இப்படி நற்பணிகள் மக்களுக்கு செய்யறாங்களேன்னு வியக்கும் அளவுக்கு எங்களுடைய பணிகள் இருக்கும். நன்றி.